ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு லஞ்ச் ரெசிபி இல்லைன்னா சண்டே ஸ்பெஷல் ரெசிபியான நெய் சாதம் கீ ரைஸ் வீட்லேயே குயிக்காக ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. யூஸ்வலாக நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம டைரெக்டாக ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இது நெய் சாதங்கிறதுனால தாராளமான நெய் சேர்த்துக்கலாம். இது வீட்டிலையே அம்மா செஞ்ச பியூரான நெய். வீட்டிலையே பண்ணதுனால நெய்யோட கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எல்லோயிஷாக இருக்குன்னு. இப்போது நெய் நல்லா சூடானதும் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பல்லாரி சேர்த்துருக்கேன். வெஜ்ஜீஸ் எல்லாம் எப்படி ஷேப்பாக அழகாக கட் பண்ணுறோமோ ரெசிபியும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. பல்லாரி நெய்லேயே நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக பல்லாரி போலவே தக்காளியும் நல்லா நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். பச்சை மிளகாவை நடுவில் கீறிட்டு 7 பச்சை மிளகா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த நெய் சாதத்துக்கு நம்ம மசாலா எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ காரம்னு பார்த்தா இந்த மிளகா மட்டும்தான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 6 மிளகா சேர்த்துருக்கேன். அடுத்ததாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி சேர்ப்பேன். அந்த 2.5 கப்பு தண்ணியில் 1 கப்பு தேங்காய் பாலாகவும் 1.5 கப்பு தண்ணியாகவும் சேர்த்துக்குவேன். இப்போது தேங்காய் பால் தண்ணி 2 சேர்த்து 2.5 கப்புக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 கப் அரிசி எடுத்திருந்தேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கீ ரைஸுக்கு தேவையான கல்லுப்பை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யெல்லாம் மேலே நிற்குது. இந்த தண்ணி ஒரு கொதி கொதிச்சு வரணும். சாதம் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாம் தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால இந்த நெய் சாதம் ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த ஸ்டேஜில் அரிசியை ஆட் பண்ணிடலாம். இந்த அரிசியை நான் ஒரு 1/2 hour தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்ச அரிசியை இப்போது சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்த்துட்டு ஒன்று போல் ஒரு கிளறி விட்டுறலாம். இந்த நெய் சாதத்தோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 10 முந்திரி பருப்பு வேணால் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 விசில் வச்சுக்க போகிறோம். இப்போது 2 விசில் வந்தாச்சு. ப்ரெஷர் நல்லா போயிருக்கு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சுட சுட நெய் சாதம், டேஸ்டியான நெய் சாதம் வீட்டிலையே ரெடி. சாதம் நல்லா உதிரியாக பூவாக வந்திருக்கு. நான் இன்னைக்கு நார்மலான சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது. பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்று போல் மிக்ஸ் பண்ணும்போது ஜென்டிலாக பண்ணுங்க, இல்லைன்னா சாதம் குழஞ்சிரும். இந்த நெய் சாதத்துக்கு பெருசாக இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டெல்லாம் தேவைப்படாது. 2 பல்லாரி, 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் இருந்தால் போதும். மேலே லைட்டாக கொத்தமல்லி இலை தூவிட்டு இறக்கிட்டா சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இன்றைக்கான எங்கள் வீட்டு சண்டே லஞ்ச் ரெசிபி இந்த சுட சுட நெய் சாதம் தான். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிளெயின் கீ ரைஸுக்கு சைடிஷாக ஸ்பைசியான சோயா சங்க்ஸ் கிரேவி பண்ணியிருந்தேன். 2 செம்ம காம்போ, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சோயா சங்க்ஸ் கிரேவியும் எப்படி பண்ணணுங்கிற வீடியோவும் கூடிய சீக்கிரமே அப்லோடு பண்ணுறேன்.
கண்டிப்பாக நீங்களும் இந்த 2 ரெசிபியையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.